வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நான் உங்கள் எஸ்பி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சோனி டிவி வாரண்டியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிவிக்கு எப்படி பேனல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மாற்றி தராங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து கம்பெனி சைடில் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போது உங்களுக்கு சாம்பிள் ஃபோட்டோஸ் நிறையா வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிருப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி சைடில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. சோனி டிவி கம்பெனியில் எப்படி டிஸ்பிளே ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா அது எந்த முறையில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறாங்க, அதுக்கு உண்டான ப்ராசஸ் என்னென்ன பண்ணுறாங்க கம்பெனி சைடில் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போதைக்கு லாஸ்ட் வந்து ஒரு 3 to 5 இயர்ஸாக வந்து இந்த ப்ரொசீஜரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு கம்பெனி சைடில் வந்து டிஸ்பிளே வந்து மாற்றி கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அது எல்லாமே கம்பெனியோடைய விஷயம், நமக்கு அது தேவையில்லை. ஆனால் ஒரு டெக்னீஷியன் வந்து நம்ம வீட்டுக்கு வராரு, டிவி டிஸ்பிளே இருக்குது, வாரண்டியில் டிவி இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த டிவிக்கு என்னென்ன ப்ரொசீஜரில் ஃபோட்டோ எடுத்து அவருக்கு கம்பெனிக்கு கொடுக்குறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். அது கிளைம் கொடுக்கல அப்படின்றது அது கம்பெனியோட இஷ்யூ, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை மட்டும் நம்ம இதில் பேசுவோம். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது வந்து இப்போ வந்து கட்டாயமாக ஆக்கி வச்சுருக்காங்க. இதுலேயும் இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அது ஒவ்வொரு டிவிக்கு தகுந்த மாதிரியும் விஷயங்கள் மாறும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் இன்ஜினியருக்கு கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து அவர் இந்த டிவியில் என்னென்ன ஃபோட்டோஸ் எடுக்கணும், எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்து கம்பெனிக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்றத சர்வீஸ் சென்டர்லேருந்து இன்ஜினியருக்கு வந்து சொல்லுவாங்க. அவரும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து அவர் வந்து சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி சைட்லேருந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அவங்க சைடில் சில ப்ராசஸ் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுப்பாங்க. அதாவது ஒரு கஸ்டமருக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ரீயாக மாற்றி கொடுக்குறதுக்கு உண்டான அப்ரூவலை வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து வாங்கி நமக்கு அதை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு டிவியில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் என்னென்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து RGB கலர் மாதிரி உங்களுக்கு வந்து பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக நம்ம ஒரு இன்ஜினியர்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும்போது அந்த டிஸ்பிளேல என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 12 பேட்டர்ன் ஃபோட்டோஸ் இருக்குது RGB கலர்லேயே, ஒவ்வொன்றும் ஒரு கலர். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ஷாட்லையும் எடுக்க சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் அப்பில் எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது லாங் ஷாட்லேருந்து பார்க்கும்போது என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த டிவியை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஒன்றா அப்டேட் பண்ணும்போது ஒரு லாங் வியூவில் வந்து ஒரு ஃபோட்டோவும் ஷார்ட்டாக ஒரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு வந்து இதில் மாற்றி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே மட்டும் ஒரு 3 லைன் 4 லைன் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட். இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக இப்படி தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது ப்ரொசீஜர். இன்ஜினியர்ஸை பொறுத்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி எடுப்பாங்க. அது வந்து அவங்களுடைய சம்மந்தப்பட்டது, நமக்கு அது தேவையில்லை. அதுக்கு அடுத்தது பேனலுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கணும். பேனல் பின்னாடி ஒட்டியிருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஃபோட்டோஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டீகான் போர்டையும் கூடுமான அளவுக்கு ஃபோட்டோ எடுக்கணும். எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இது எல்லாத்தையுமே வந்து 1 by 1 நம்ம அதில் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே பாட்டம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹோல்சேலில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லுவாங்க. அதில் எத்தனை ஸ்டிக்கர் இருந்தாலும் அந்த எல்லா ஸ்டிக்கருமே வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும். இது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு லாங் வியூவிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 ஷாட் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம எந்த நேரத்தில் எப்படி கொஸ்டின் பண்ணுவாங்கன்னு தெரியாது.
நம்ம அதுக்கு முன்னாடி அது ப்ரிப்பேர் ஆகி அதுமாரி பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை சோனியில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் சர்வீஸ் சென்டர் கோஆர்டினேட்டரில் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மேட் படி தான் ஃபோட்டோ எடுத்து தர சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ மிஸ் ஆனாலும் உங்களுக்கு திருப்பியும் கஸ்டமர் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இது நடக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த நான் சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது தவறுதலாக ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நான் விட்டாலும் அது 50 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி 100 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி திருப்பியும் டெக்னீஷியனை அனுப்புவாங்க சர்வீஸ் சென்டரை பொறுத்தளவுக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஃபோட்டோஸ், தெளிவான ஃபோட்டோஸ். அது இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கை வந்து அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா சர்வீஸ் சென்டரில் கோஆர்டினேட்டராக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி சைடில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது. எடுக்காமல் விட்டது நம்ம தப்பு. அப்படி இல்லைனா நீங்கள் ஃபீல்டில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு வீடியோ ஃபோட்டோ ஒரு டிவி நீங்கள் எல்லா ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அமுச்சு விட்டு உங்கள் மேனேஜரையோ இல்லை உங்கள் கோஆர்டினேட்டரையோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு டெக்னீஷியன் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய டெக்னீஷியன் வந்து சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நானும் பண்ணியிருக்கேன் தான். திருப்பியும் அதை வந்து சரி பண்ணிக்கணும். சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம 2 செலவாயிடும். இப்போ டெக்னீஷியன் சைடில் என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு வர எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம தான் செலவு பண்ணி ஆகணும், கம்பெனி கொடுக்க போகிறதில்ல. அதனால் எதாக இருந்தாலும் ஒரு டைம் வர மாதிரி பார்த்துக்குங்க. சரி, இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சரி இதெல்லாம் எதுக்கு வந்து கம்பெனியில் இவ்வளோ ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்த்திங்க அப்படின்னா முதல்லாம் வந்து நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகுது கம்பெனியில் ஜாயின் பண்ணி இருந்தேன். இப்போது கிடையாது, வெளியில் வந்துட்டேன். முதல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியோட மாடல் நம்பரு, டிவியை ஓப்பன் பண்ணி பேனல் ஸ்டிக்கர் மட்டும் கேட்பாங்க. அது மட்டும் எடுத்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கம்பெனி சைடில் பேனல் அப்ரூவ் கொடுத்து பேனல் வந்து மாற்றினதுக்கப்புறம் கம்பெனியில் எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து நடைமுறையில் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பேனல் ஸ்டிக்கர் ஃபோட்டோஸு, பின்னாடி இருக்கிற பேனல் ஃபோட்டோ, கீழே இருக்கிற ஸ்கேலர் போர்டு ஃபோட்டோ, இதெல்லாமே வந்து இப்போ தான் வந்து ரீசன்ட் டைமில் தான் வந்து இதெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. இது எடுக்க சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எங்களுக்கு வந்து ட்ரைனிங்கில் நான் ட்ரைனிங் போகும்போது எனக்கு சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்தால் நான் சொல்ல மாட்டேன். இது எல்லாமே தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயந்தான், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நான் இப்போ ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு நான் டிவியை ஓப்பன் பண்ணி கீழே வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்கேலர் போர்டில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து கட் பண்ணி ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து அதை கட் பண்ணும்போது கஸ்டமர் எனக்கு தெரிஞ்சு 10 பேரில் 3 பேராவது இந்த கொஸ்டினை கண்டிப்பாக கேட்பாங்க. எதுக்காக ஸ்டிக்கரை நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனி சைடில் எங்களை வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நாங்கள் கட் பண்ணி ஃபோட்டோ அனுப்பணும், அதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு சொல்லுவோம். அதோட முடிச்சிருவோம். நாங்கள் மேற்கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த தகவல் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் இதை மட்டும் தனியாக சொல்கிறேன். இப்போ கம்பெனி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேனலுக்குமே வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அது வாரண்டியில் வரும்போது இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் ப்ரொசீஜர். ஏன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது கம்பெனி சைடில் அந்த பேனலை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக மாற்றி கொடுக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப குயிக்காக வேலை ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் வீட்டில் ஒரு டெக்னீஷியனே வந்து எடுத்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி எடுத்து கொடுக்கும்போது கம்பெனி சைடில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்றத எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் சொன்னார். எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியாது, நான் அவங்க சொன்னதை தான் நான் அப்படியே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியோட மாடல் நம்பரும் டிவியில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்க மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம்.
ஹெட் ஆஃபீஸில் பார்த்துட்டு அவங்க பேனல் மாற்றி கொடுத்துருவாங்க. மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேனலு நாங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு காமிச்சு அது வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு போய் அவங்க அதை பிரித்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி கிளைம் அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட வந்து டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது. அதனால் உடனே கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களை இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஃபைனலாக ஓகே, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த தகவல் புதுசாக இருக்குது, இல்லை இதில் ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் சொன்னது தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. சோனி கஸ்டமருக்கு வந்து நிறைய கஸ்டமருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து இது வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்றது வந்து எதனால் அவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறதில்ல. டெக்னீஷியனாக போகிறவங்க வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க போகிறோம், இந்த மாதிரி ப்ராசஸ்ஸு, இந்த மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு கஸ்டமருக்கு தெளிவான கைட் பண்ணால் மட்டும்தான் கஸ்டமர் நம்மளை இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தாலாவது ஒரு சில கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயமும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.